ஓகே, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசுவின் சந்ததியராக இருக்கிற சகோதர சகோதரிகள் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடியோ வந்து உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆடியோ கேட்கலன்னா மட்டும் சொல்லுங்கள். அப்படி ஓகே. சரி, நம்ம வந்து ஜெபித்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். அட்டெண்டன்ஸுக்கு உங்கள் பேரும் ரோல் நம்பரும் டைப் பண்ணிடுங்க. ஏற்கனவே டைப் பண்ணவங்க திரும்ப டைப் பண்ண வேணாம். சப்போஸ் டைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா நீங்கள் சாட் பாக்ஸில் உங்கள் நேமும் ரோல் நம்பரும் எப்போதும் போல் டைப் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, நம்ம ஜெபித்து நம்ம இன்றைக்கு ஆரம்பிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூட அப்பா ஆண்டின் வாயிலாக கூடும்படி கிருபை செய்து நன்றி. இந்த வேலையில் நாங்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபைகளையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஓகே, ஸோ நம்ம எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணிட்டு நம்ம கிளாஸுக்கும், அதே போல் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானம் பண்ணலாம். நம்ம மத்தியில் சகோதரி ஷீலா இருக்கிறாங்க. அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்மளோட கூட பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து ஆராதனை என்பது என்ன, ஆராதனை என்பதற்கு வேதம் கொடுக்கும் விளக்கம் என்ன, நாம் எப்படி ஆராதனை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும், எது உண்மையுள்ள புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட உங்களுக்கு நான் ஒரு கேள்வியை கேட்கலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் உங்களிடத்திலே. என்னவென்று சொன்னால், நாம் ஆராதனை எங்கு எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதுதான். ஆராதனை எங்கு எப்பொழுது செய்ய வேண்டும்? நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஆராதனை என்பதை எங்கு எப்பொழுது செய்ய வேண்டும்? ஒரு 19 மெம்பர்ஸ் இருக்கீங்க. நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஆராதனை நான் சொல்லிட்டா? ஓகே, சொல்லலாம் பிரதர். இல்ல, எங்க வேணும்னாலும் பண்ணலாம். ஓகே, எங்க வேண்டுமானாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரதர் ஜோஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஓகே, எங்க வேண்டுமானாலும் பண்ணலாம். எப்பொழுது பண்ண வேண்டும் அப்படி ஏதாவது இருக்கா? மற்றவர்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். எங்க வேண்டாலும் எப்ப வேணாலும் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும்னா நம்ம இருக்கிற இடம் பிரச்சனை இல்லை சிஸ்டர். எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். எந்த நேரத்துல வேணாலும் ஆராதிக்கலாம், தேவாலயத்துல மட்டுமல்ல. ஓகே, அப்போ எங்கே வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் ஆராதனை செய்யலாம். 2 பேர் வந்து ஒரே கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். வேறு யாருக்காவது இதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் பதிவு செய்யலாம். இவர்கள் 2 பேரும் சொன்னதிலே வேறு யாருக்காவது மாறுபட்ட கருத்து இருக்கும் என்று சொன்னால் பதிவு செய்யலாம். கேக்குதுன்னு சொன்னா, இவங்க 2 பேர் சொன்ன கருத்தை தவிர வேறு யாருக்காவது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தா நீங்க சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னா, நான் கேட்ட கேள்வி ஆராதனையை எங்கே எப்பொழுது செய்ய வேண்டும். 2 பேர் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஆராதனை நாம் எங்கே வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். அதற்கு இந்த இடம்தான் அந்த இடம்தான் என்று சொல்லி இடம் நம்ம வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல நேரமும் இந்த நேரம்தான் அந்த நேரம்தான் என்று சொல்லி நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். வேறு யாருக்காவது வேற கருத்து இருக்கா? ஓகே பிரதர் சாம், அவங்க மைக் ஆஃப் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். உங்களுக்கு இப்போ கிளியரா கேக்குதா? ஓகே, அப்போ நம்ம ஆராதனை என்பது எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். ஓகே, அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னா, நாம் இந்த இடத்திலே, அதாவது
விசேஷமாக சபை என்று சொல்லப்படுகிறதான இடத்திலே செய்கிறதான ஆராதனைக்கும் அல்லது ஜபத்திற்கும் நாம் நம்முடைய வீடுகளிலே நாம் எங்கே இருந்து வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்கிறோமா, அப்படி நாம் வேறு எங்காவது செய்கிற ஆராதனைக்கும் அல்லது ஜபத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறதா? நாம் சபை என்று சொல்லப்படுகிறதான இடத்திலே செய்கிற ஆராதனைக்கும் ஜபத்திற்கும் அதே நேரத்திலே வேறு எந்த இடத்திலாவது செய்கிறதான ஜபத்திற்கும் ஆராதனைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? அது எந்த சென்ஸில் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், நமக்கு இங்கே இருந்து செஞ்சால் வல்லமை அதிகம், உடனடியாக நாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். அல்லது நம்ம வீட்டிலிருந்து செய்வதற்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்திலிருந்து செய்யும் பொழுதோ அதற்கு வல்லமை கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறதிலே நமக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதான அளவிலே எதுவும் இருக்கிறதா? உங்களுக்கு அப்படி ஏதாவது நடந்திருக்கா? இல்லை நீங்கள் அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்றதையும் நீங்கள் பதிவு பண்ணலாம். சிஸ்டர், வீட்டில இருந்து ஜெபிக்கும் போதும் சரி, வீட்டில இருந்து ஆராதிக்கும் போதும் சரி, அப்படி சபையில இருந்தாதான் அப்படி தேவ பிரசன்னத்தை உணர முடியுதுன்னு இல்லை. அவர் முழு இருதயத்தோடு நினைச்சு நம்ம ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தர் கேட்கிறாரு, அவருடைய பிரசன்னத்தை உணர முடியுது. சபைக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அங்க மியூசிக் இருக்கு, இங்க மியூசிக் இல்லை, ஆனா தேவ பிரசன்னத்தை உணர முடியுது. ஓகே, தேங்க்யூ. அப்போது சிஸ்டர் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால், எங்கிருந்து நாம் செய்தாலும் எப்பொழுது நாம் செய்தாலும் ஒரே மாதிரியாக நாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். இங்கே தான் தேவனுடைய பிரசன்னம் வல்லமை அதிகமாக இருக்கிறது அல்லது இங்கே இல்லை அங்கே இல்லை என்பதற்கெல்லாம் இல்லை என்று அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இது இல்லை, உண்மையிலேயே தேவாலயத்தில் அதாவது ஆலயம் சபை என்று சொல்லப்படுகிற இடத்திலே வித்தியாசங்கள் இருக்கிறது, இவர்களுக்கு வேண்டுமானால் அது இல்லாமல் இருக்கலாம் என்கிறது போல வேறு யாருக்காவது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் காரியங்கள் இருந்தால் நீங்கள் பதிவு செய்யலாம். அது அவர்களுடைய கருத்து, அவர்கள் அதை அனுபவிக்கிறார்கள். எந்த இடத்தில் இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் ஒன்று போலவே அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது அப்படின்றத அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். வேறு யாருக்காவது இதில் இல்லை நான் இந்த முறையில் தான் உணர்ந்திருக்கேன், இல்லை அதுதான் உண்மை, ஆலயம் அல்லது சபை என்று சொல்லப்படுகிறதான இடத்திலே நாம் அதிகமாக தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும், அதற்கு இந்தந்த காரணங்கள் ஏதாவது இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைத்தால் அல்லது நீங்கள் அனுபவித்திருந்தால் அதை நீங்கள் சொல்லலாம். வேறு யாருக்காவது அப்படி ஏதாவது கருத்துக்கள் இருக்கிறதா? வேறு யாருக்கும் எந்த கருத்துக்களும் இல்லையா? ஓகே, அப்போ மற்றவர்கள் மௌனமாக இருக்கிறதுனாலே நீங்கள் அந்த கருத்துக்கு ஒத்துக்கொள்ளுகிறீர்கள் என்பது போல இருக்கிறது. ஆனால் எல்லாரும் ஒத்துக்கொள்ளுகிறீர்களா இல்லையா என்று சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் சிஸ்டர் சொன்னது போல நாம் எந்த இடத்திலிருந்து செய்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தை முழுமையாக உணர முடியும். அதிலேயும் விசேஷமாக நாம் ஒரு காரியத்தை கடந்த வாரங்களிலே பார்த்தோம். என்னவென்று சொன்னால், நாம் பாடல் ஆராதனையை மாத்திரம்தான் இன்றைக்கு ஆராதனை என்று சொல்லுகிறதான அளவிற்கு வந்துவிட்டோம். கடந்த வாரத்திலே நான் ஒரு இடத்திலே ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கிறதை கேட்க நேரிட்டது. அங்கே அவர் சொன்னார், நாம் எப்பொழுது இங்கே ஒன்று கூடி ஜெபிக்கிறோமோ அல்லது ஆராதிக்கிறோமோ அல்லது எதுவாக இருந்தாலும் செய்கிறோமோ எல்லாமே ஆராதனை தான். அதாவது தொடக்க ஜெபம் முதல் முடிவு ஜெபம் வரைக்கும் இது ஆராதனை தான். நீங்கள் இந்த பகுதி அந்த பகுதி என்று சொல்லி பிரித்து விட வேண்டாம் என்று. இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் on the relationship between God and us. Sometimes when anointed men of God lead worship, we feel the presence of God more. Anointing is everything. ஓகே, இந்த விஷயத்தை குறித்து நம்ம வருகிறதான வாரங்களிலே தியானிக்கலாம்.
இப்பொழுது இன்றைய நாளுக்கு உள்ளதான காரியத்தை நம்ம தியானிச்சுட்டு பிரதர் காட்வின் அவர்கள் ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. அதை நம்ம வருகிறதான நாட்களிலே தியானிக்கலாம். ஓகே, அந்த பிரசங்கியார் சொன்ன கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், முழுவதுமாக ஆராதனை தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் தொடர்ந்து பேசும் பொழுது என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, வேத வசனத்தை நம்ம ஷேர் பண்ணுற டைமுக்கும் நம்ம ஆராதிக்கிற டைமுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அந்த ஆராதனை நேரத்தில் தான் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி அதிகமாக அந்த ஆராதனை என்று சொல்லி, அதாவது பாடல் ஆராதனை நேரத்தை அவர் சற்று உயர்த்தியும், அதே நேரத்திலே இந்த மற்ற பகுதிகளை சற்று குறைவாகவும் அவர் பிரசங்கிக்கத்தான் வந்திருக்கிறார். அந்த பகுதியை, அதாவது தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற பகுதியை கூட சற்று குறைவாகவும் பேசினார். அப்போ இவர் எந்த கருத்துடையவராக இருக்கிறார் என்பதிலே எனக்கு ஒரு கேள்விக்குறி எழுந்தது. ஆனால் அவரிடத்துல அதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு எங்களுக்கு நேரம் அனுமதிக்கவில்லை. ஆகையினாலே அதை பற்றி எதுவும் நான் பேசவும் இல்லை. ஆனால் அவர் சொன்ன கருத்துக்கள் ஒன்றுக்கொன்று முரண்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதுபோல இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாமும் கூட அப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களிலே சிக்கி கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் அப்படின்றது ஒரு உண்மையான கருத்தாக இருக்கிறது. நம்ம வேதத்தின்படி பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆராதனை என்று நாம் கூடி செய்கிற ஆரம்ப ஜெபம் முதல் ஆரம்ப ஜெபம் முதல் முடிவு ஜெபம் வரைக்கும் மாத்திரம் ஆராதனை அல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே ஆராதனையாக இருக்கிறது. ஆகையினாலே நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் கவனம் செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். விசேஷமாய் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாகவும், அதே நேரத்திலே நம்மை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுக்க கவனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி என்று சொல்லும் பொழுது, இந்த இடத்திலே அந்த இடத்திலே சபை என்று சொல்லி வருகிறதான இடத்திலே நாம் செய்வதினாலே நமக்கு அதிக பிரசன்ஸ் அல்லது அதிகமான காரியங்கள் அல்லது அதிகமான வல்லமை அல்லது உடனடியான பதில் என்று சொல்வதற்கெல்லாம் எதுவும் இல்லை என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். அதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால், அந்த பிரசங்கியார் சொன்னது போல நம்முடைய கருத்து ஒன்றும் நம்முடைய செயல் ஒன்றுமாக இருக்கும். அதனாலே நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போகும் என்பதுதான் உண்மை. ஆகையினாலே எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளுவோம். தேவனை பின்பற்றுகிறவர்களாய் இருப்போம். அவரை அண்டிக் கொள்ளுவோம். தொடர்ந்து வருகிறதான நாட்களிலே நாம் இன்னும் அதிகமான காரியங்களை தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே தியானிப்போம், கற்றுக்கொள்ளுவோம். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. நல்ல வார்த்தையை கேட்டோம், நல்ல கேள்வியெல்லாம் கேட்டீங்க. தொடர்ந்து நம்ம தியானிப்போம். நம்ம எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கும். ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. தேங்க்யூ சிஸ்டர். ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். மைக்கு தான் அப்பப்போ மாறுறதுனால கரெக்டாகுதான்னு தெரில. ஆனால் ரெக்கார்ட் போயிட்டுருக்கு. அப்படி வரல, ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலனாலும் நான் ஏதாவது வீடியோ பண்ணி நான் போட்டுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், நீங்கள் கிளாஸ் அட்டெண்டாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கார்டு நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கார்டில் என்ன பார்க்க போகிறோம், கார்டுனா என்னென்னு பார்க்க போகிறோம். இன்னொன்று கார்டு இன்வர்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆகிருக்கும். கார்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கார்டு என்பது ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நோட்ஸ்களை ஒரே டைமில் வாசிக்கிறது தான் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மியூசிக் அப்படின்னு சொல்லும் பொழுது, மியூசிக்கில் கார்ட்ஸ் ஒரு முக்கியமான பகுதின்னு சொல்லலாம். ஏன்னா பாட்டுக்கு நம்ம பாட்டை அப்படியே நோட்ஸாக வாசிக்க மாட்டோம், நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு பண்ணுவோம். ஆனால் ஒரு சர்ச்சில் இல்லை ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் நம்ம பாட்டை பாடுறாங்க, நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா நம்ம கார்ட்ஸ் தான் வாசிப்போம். அப்போ கார்ட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. இந்த கார்ட்ஸ் வாசிக்கிறப்ப என்னென்னா, வழக்கமாக ஒரு பாடலோட ஒரு இணக்கத்தை உருவாக்குது,
பாடுகிறவங்களோட ஒரு அக்கம்பெனிமெண்ட் வந்து உருவாக்குது, ஒரு ஹார்மனியை வந்து உண்டாக்குதுன்னு சொல்லுவோம், ஹார்மனி. ஸோ நோட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஒரு ஒரு நோட்டாக வாசிக்கிறது, அதை வந்து மெலடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த நோட்ஸ் எல்லாமே மெலடி அப்படின்னு சொல்லுவோம். இது போல் கார்ட்ஸ் வாசிக்கிறது, அதாவது ஒரு கீக்கு மேற்பட்ட கீயை சேர்த்து ஒரே நேரத்தில் வாசிக்கிறது, அதுக்கு பேர் வந்து ஹார்மனி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மெலடியும் இந்த ஹார்மனியும் நோட்ஸும் கார்ட்ஸும் சேர்ந்து வரும் பொழுது அது ஒரு நல்ல இசையை வந்து நமக்கு வந்து கொடுக்குது, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கார்டை மட்டும் வாசித்தா நல்லா தான் இருக்குது, நோட்ஸை மட்டும் வாசித்தா நல்லா தான் இருக்குது. ஆனால் நோட்ஸையும் கார்ட்ஸையும் சேர்த்து வாசிக்கிறப்ப நல்ல ஒரு மியூசிக் நமக்கு வந்து கிடைக்கிது. இப்போ நீங்கள் யூடியூப்பில் நம்ம சேனல் ஜெனரேஷன் சேனல் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அண்ட் கார்ட்ஸ், ரைட் ஹேண்டில் நோட்ஸு, லெஃப்ட் ஹேண்டில் கார்ட்ஸ். அப்போ வாசிக்கிறப்ப எவ்வளோ நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. அப்போது அது வந்து ரெண்டும் சேருது, அதாவது நோட்ஸும் கார்ட்ஸும் சேர்ந்து வரும்போது நல்ல ஒரு மியூசிக் வருது. ஸோ இப்போ கார்ட்ஸ் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இசையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து ஸ்கேலுக்கு வந்து ஃபார்முலா பார்த்துருப்போம் இல்லை, ஸ்கேலுக்கு வந்து ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப் அப்படின்ற ஃபார்முலா பார்த்துருப்போம். இதுக்குமே ஃபார்முலா உண்டு, ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி லெட்டர் எதுவும் கிடையாது, நம்பர் தான். ஸோ நம்ம இனிமேட்டு கார்டு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இனிமேட்டு ஆல்மோஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது எல்லாமே நம்பர் ஃபார்முலா தான் பார்ப்போம், நம்பர் தான். இந்த நம்பர் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வேறு விஷயங்களை தொடர்ந்து நம்ம படிக்கும் பொழுதும் கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கார்ட் ஃபார்முலா, இந்த கார்ட் ஃபார்முலா மேஜருக்கும் மைனருக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஓகே, ஒரே ஃபார்முலானா அப்போ சேம் நோட்ஸ் வருமானா அப்படி இல்லை, சேஞ்ச் ஆகும். அது எப்படின்றத நம்ம மைனர் போகிறப்ப பார்க்கலாம். ஓகே, ஸோ மேஜர் கார்டுடைய ஃபார்முலா, மேஜர் கார்டு அப்படின்னு சொல்லும்போது எத்தனை கார்டு இருக்குது அப்படின்னா எத்தனை நோட்ஸ் இருக்குது நமக்கு தெரியும், 12 நோட்ஸ் இருக்குது. எத்தனை மேஜர் ஸ்கேல் இருக்குது, 12 மேஜர் ஸ்கேல்ஸ் இருக்குது, 12 மேஜர் ஸ்கேல்ஸ். மைனர் ஸ்கேல் தனக்கு 12 மைனர் ஸ்கேல் இருக்குது. அப்போ மேஜர் கார்டு எத்தனை மேஜர் கார்டு இருக்குது, 12 மேஜர் கார்டு. சி மேஜர், டி மேஜர், இ மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர், ஏ மேஜர், பி மேஜர், சி ஷார்ப் மேஜர், டி ஷார்ப் மேஜர், எஃப் ஷார்ப் மேஜர், ஜி ஷார்ப் மேஜர், ஏ ஷார்ப் மேஜர். ஸோ இந்த மாதிரி 12 மேஜர் கார்டு. இந்த 12 மேஜர் கார்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். ஃபார்முலா என்ன, 1 3 5. இந்த 1 3 5 இந்த நம்பரை வச்சு நம்ம எல்லா கார்டையுமே ஈஸியாக நம்மளே என்ன பண்ணலாம், எழுதிடலாம், கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த சி மேஜர் கார்டில் நம்ம இந்த 1 3 5 அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிப்போம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த நம்பர் எப்படி நம்ம எழுதுறது அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். இப்போ சி மேஜர் ஸ்கேல் எழுதியிருப்போம் இல்லையா, CDEF GABC. அதுக்கு கீழே இப்போ சி தான் 1, டி வந்து 2, இ வந்து 3, எஃப் வந்து 4, ஜி வந்து 5, ஏ வந்து 6, பி வந்து 7, சி 8. இந்த நம்பருக்கு வந்து என்ன நம்பர் சொல்லலாம்னா நோட் சீக்வன்ஸ் நம்பர். சீக்வன்ஸ் அப்படின்னா என்னன்னா தொடர்ச்சியாக 1 2 3 4 5 6 ABCDEFG இந்த மாதிரி அதாவது எதையும் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு தொடர்ச்சியாக நம்பரோ லெட்டரோ இல்லை வேர்ட்ஸோ வரும் பொழுது நம்ம வந்து அதை சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இந்த நம்பர்ஸை நோட் சீக்வன்ஸ் நம்பர், நோட் நம்பர் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். சரி, அப்போது சி மேஜர், சி தான் 1, அப்போ 2 3 4 5 வரிசையாக 8 வரைக்கும். ஓகேவா? சரி, அப்போ இந்த நான் ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன், 1 3 5 இல்லையா? அப்போ சி மேஜர் கார்டு அப்படிங்கிறது சி மேஜர் ஸ்கேலில் இருக்கிறது தான். சி மேஜர் ஸ்கேல் இல்லாத ஒன்று நம்ம பிடிச்சிட்டு நம்ம சி மேஜர் கார்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த ஸ்கேல் ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த ஸ்கேலை வச்சு தான் கார்டு, அதனால ஸ்கேல் ரொம்ப முக்கியம்னு அடிக்கடி சொல்லியிருப்பேன் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லும் பொழுது. இப்போ இந்த கார்டுங்கிறதும் பார்த்தோம்னா ஸ்கேலை வச்சு தான் கார்டு, ஸ்கேல் இல்லாமல் கிடையாது. இப்போ 1 3 5 அப்படின்னு பார்க்குறப்ப சி தான் 1, 3ங்கிறப்போ இ தான் 3, 5ங்கிறப்ப ஜி தான் 5. அப்போ CEG. ஸோ அதான் கடைசி இதில் பார்க்குறீங்க, CEG. இதுதான் சி மேஜர் கார்டு. ஓகே, ஸோ ஒரு கார்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாசிக்கிறதுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கீஸ். இப்போ சில கார்டில் 2 கீ தான் இருக்கும். இப்போ இதில் ப்ராப்பரான கார்டில் ஒரு 3 நோட், CEG. இது ப்ராப்பர் கார்டு, ப்ராப்பர் கார்டு இல்லை ப்ராப்பர் ட்ரையாட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரையாட் அப்படின்னா ட்ரை அப்படின்னாவே ட்ரையாங்கிள் அப்படின்னா முக்கோணம் 3, அதுக்கு கோணம்னு சொல்கிறது போல் இந்த ட்ரைனாவே 3.
அதே போல் ட்ரினிட்டி சொல்லுவோம், ட்ரையூன் காட். அப்போ ட்ரைனா 3, ஓகே. அப்போ ட்ரையாட் அப்படின்னு சொல்லும்போது 3 நோட்டு சேர்த்து வாசிக்கிறது தான் இந்த கார்டுன்னு சொல்லுவோம், ட்ரையாட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது 2 நோட் வச்சு வாசிக்கிறது இருக்குது, பட் அதை நம்ம லேட்டராக பார்ப்போம். அப்போ நார்மலாக ஒரு கார்டுன்னு சொல்லும்பொழுது 3 நோட்டு வந்து நமக்கு இருக்கும், 3க்கு மேலேயும் இருக்குது, ஓகேவா. ஸோ 2 ஒரு சிலது இருக்குது, அதை அப்புறம் பார்ப்போம். பட் ஆவரேஜாக இல்லை ஆவரேஜ்னு சொல்கிறத விட நார்மலாக ஒரு ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது 3 அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே 4, 5, 6 வாசிக்கிறது இருக்குது, 4 கீஸ் 5 கீஸ் அந்த மாதிரி இருக்குது. ஓகே. அப்போது சி மேஜர் கார்டு அப்படின்னு சொல்லும்போது சிஇஜி. அப்போ சி நோட்டையும் இ நோட்டையும் ஜி நோட்டையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வாசிக்கிறோம் அப்படின்னா அது சி மேஜர், ஓகேவா. ஸோ திரும்ப சொல்கிறேன், சி மேஜர் கார்டு அப்படிங்கிறது 1, 3, 5 அதான் அதோடைய ஃபார்முலா நம்பர். இந்த நம்பர் எப்படி நம்ம நம்பர் எழுதுகிறோம் அப்படின்னா நோட் சீக்வன்ஸ் நம்பர். நோட் சீக்வன்ஸ்னால் இப்போ சி மேஜர்னா C1, 1க்கு அப்புறம் 2, 3, 4, 5ன்னு வரிசை எழுதுற போகிறோம், சீக்வன்ஸ். அதான் நோட் சீக்வன்ஸ் நம்பர். ஸோ அப்போ 1, 3, 5 அப்படின்னு பார்க்கும் பொழுது 1க்கு நேரம் என்ன இருக்குது சி, 3ல் என்ன இருக்குது இ, 5ல் என்ன இருக்குது ஜி. அப்போ சிஇஜி, சிஇஜி தான் சி மேஜர் கார்டு, சரிங்களா. ஓகே. ஸோ இது வந்து நம்ம ரூட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிஇஜி இருக்கு இல்லையா, இதை வந்து ரூட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நோட் நம்பர் என்ன 1, 3, 5. இது வந்து கீபோர்டில் பார்க்கணும், கீபோர்ட் மாதிரி பிக்சர் இருக்குது. அப்போது இந்த 2 பிளாக்கு முன்னாடி இருக்குது சி. அப்போ சிஇஜி. இந்த மாதிரி சிஇஜி 3 நோட்டையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது சி மேஜர் கார்டு, ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், கார்டு இன்வர்ஷன். இன்வர்ஷன்னா என்ன? இன்வர்ஷன் இப்போது சி மேஜர் உங்களுக்கு தெரியும், கார்டு அப்படின்னா தெரியும். இன்வர்ஷன்னா என்ன அப்படின்னா நமக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போ கரண்ட்டு போச்சு, நம்ம வீட்டில் என்ன பண்ணியிருப்போம்னா இன்வெர்ட்டர் போட்டிருப்போம். அது வந்து என்ன பண்ணுது, இன்வெர்ட் பண்ணுது. அதாவது 2 கரண்ட் சொல்லுவோம் இல்லையா, டைரக்ட் கரண்ட் சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஏசியா, ஏசிக்கு என்ன சொல்லுவோம். ஓகே, யாரோ வராங்க, அவங்கள உள்ள விட்டுருக்கேன். ஆல்டர்னேட் கரண்ட் பிரதர். ஆல்டர்னேட், ஓகே, தேங்க்யூ பிரதர். அந்த வார்த்தை மறந்துடுச்சு, ஏசி ஞாபகம் இருக்குது. ஓகே. ஸோ ஆல்டர்னேட் கரண்ட் அதை வந்து அப்படியே அதை ஆல்டர்னேட் பண்ணி கொடுக்கும், இன்வெர்ட் பண்ணும், அதை அப்படியே இன்வெர்ட் பண்ணும் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல். ஸோ அதான் இன்வர்ஷன் அப்படின்னும். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ வீட்டில் வந்து இப்போ தோசை ஊற்றுறோன்னா தோசையை திருப்பி போடுறோன்னு வச்சுக்கோங்க, அதை இன்வெர்ட் பண்ணுறது, தோசையை திருப்பி இன்வெர்ட் பண்ணும். இன்வெர்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இப்போ தோசை ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தோசையில் வந்து ரைட் சைடில் ஓட்டை இருக்குது, சரியா. அதை இன்வெர்ட் பண்ணிட்டு திருப்பி போடுறோன்னா அந்த ஓட்டை என்ன ஆயிரும், லெஃப்ட் சைடு வந்துடும். ஸோ இன்வெர்ட் பண்ணுறது அதே தான். ஸோ இப்போ இன்வெர்ட் பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா திருப்பி போடுறது, அதோட ஃபார்மேட் அப்படியே திருப்பி போடுறது. இப்போ 1, 2, 3 அப்படின்னு இருக்குது, இதை இன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா 3, 2, 1 அப்படி வந்துடும். 1, 2, 3 இருக்குது, அதை இன்வெர்ட் பண்ணும்போது 3, 2, 1ன்னு வந்துடும். இப்போ 1, 2, 3, 4 அப்படி நம்பர் இருக்குது, 4 வரைக்கும். இது இன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி போட்டால் 4, 3, 2, 1. ஸோ அதுதான். ஸோ இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது அதே தான், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது ஒன்றும் இல்லை. இன்வர்ஷன் சொல்லும்பொழுது அந்த கார்டு என்ன பண்ணுறோம், இன்வெர்ட் பண்ணுறோம், அப்படியே என்ன பண்ணுறோம், திருப்பி போடுறோம். அப்போ என்ன ஆகும்னா சிஇஜி அப்படிங்கிறது மாறும்னா என்ன ஆகும், ஜி முன்னாடி வரும், இல்லை இ பின்னாடி, அந்த மாதிரி ஒரு இன்வர்ஷன் அந்த மாதிரி பண்ணுவோம், சரியா. ஸோ ரூட் கார்டு அப்படின்னு சொல்லும்போது சிஇஜி தான் ரூட் கார்டு. கார்டு இன்வர்ஷன் சொல்லும்போது நோட்டு மாறாது, சரியா. நோட் மாறாதுன்னா இந்த சிஇஜியோட வேறு நோட்லாம் வராது, இந்த சிஇஜிக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், இன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்வர்ஷன் எதுக்கு மாற்றணுமா அப்படின்னா நமக்கு பெரிய ஒரு சேஞ்ச் இல்லைன்னாலும் இப்போ சி மேஜரில் கார்டு வாசிக்கிறோம் 2 பார், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 கவுண்ட்டுக்கு சி மேஜரே இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இன்வர்ஷன் வாசிக்கிறப்ப சி மேஜர் தான் வாசிக்கிறோம், ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் நமக்கு கிடைக்கும், அதை வாசிக்கிறப்ப பார்ப்போம், சரியா. ஓகே. அப்போ ரூட் கார்டு சிஇஜி, நோட் நம்பர், நோட் சீக்வன்ஸ் நம்பர் 135, இந்த 135 தான் ஃபார்முலா. இன்வர்ஷன், ஃபஸ்ட்டு இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இன்வர்ஷன் என்ன, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இஜிசி என்னாச்சு, இந்த சி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு, அதாவது நம்ம நார்மலாக சிஇஜின்னு பிடிப்போம், இந்த சியை விட்டுட்டு இஜிசி அடுத்த ஆக்டேவ் சியை பிடிக்கிறது, ஓகேவா. ஸோ அப்போ நோட் நம்பர் 351 அப்படின்னு சொல்லலாம், இல்லை 358 அப்படின்னு சொல்லலாம். அந்த அடுத்த சியை 1ன்னு சொல்லலாம், 8ன்னு கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஓகே. அப்போ இந்த சிஇஜி இது ரூட் கார்டு. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இஜி அங்கேயே தான் இருக்குது, ஓகேவா. 35 அங்கேயே அப்படியே தான் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற சிக்கு பதிலாக
ரைட் சைடு இருக்கிற சியை வாசிக்க போகிறோம், அவ்வளோதான். அப்போ இது வாசிக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம ஃபஸ்ட்டு ரூட் கார்டு வாசிக்கிறப்ப சி வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். இப்போ அடுத்த ஃபஸ்ட் இன்வர்ஷனில் அடுத்த ஆக்டேவ் சி வாசிக்கிறோமா கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஆனால் சேம் நோட்டு தான், சி தான். அப்போது சின்ன ஒரு வேரியேஷன் நமக்கு வந்து கொடுக்கும். இதுக்கு பேர் தான் என்ன, இன்வர்ஷன். ஓகே, இன்வர்ஷன். இது ஃபஸ்ட்டு இன்வர்ஷன். ஃபஸ்ட் இன்வர்ஷன் என்ன அப்படின்னா சிஇஜி ரூட் கார்டு இஜிசி, அதாவது சியை வந்து அடுத்த ஆக்டேவ் சியை ஹையர் ஆக்டேவ் சியை வாசிக்கிறது தான் ஃபஸ்ட்டு இன்வர்ஷன். ஓகே, ஸோ செகண்ட் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இஜிசி அப்படின்னு போட்டோமா, அப்போ இந்த இயை வந்து டக்கு தூக்கி கடைசியில் போட்டுரும். அப்போ எப்படி வரும்னா ஜிசிஇ. ஓகே, ஜிசிஇ இது செகண்ட் இன்வர்ஷன். ஸோ அப்போ சிஇஜி தான் ரூட் கார்டு, சியை மட்டும் பின்னாடி போட்டு இஜிசி அப்படின்னு பிடிக்கிறப்ப ஃபஸ்ட் இன்வர்ஷன். அப்போ அந்த ஃபஸ்ட் இன்வர்ஷன் வந்து திரும்ப இயை தூக்கி லாஸ்ட்டில் அடுத்த ஆக்டேவ், அப்போது சியும் அடுத்த ஆக்டேவ், இயும் அடுத்த ஆக்டேவ், ஆனால் ஜி அதே தான், ஜிசிஇ அந்த நமக்கு காம்பினேஷனில் வரும், காம்பினேஷன் கூட சொல்லலாம். இது வந்து செகண்ட் இன்வர்ஷன். ஸோ ரெண்டு இன்வர்ஷன் தான் இந்த 3 நம்ம வாசிக்க முடியும். இதை எப்படி நம்ம மாற்றினாலும் இந்த 2 இன்வர்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ரெண்டே இன்வர்ஷன் தான். ஓகே, ஸோ சிஇஜிங்கிறது ரூட் கார்டு, சி மேஜர் ரூட் கார்டு, அதிகமாக சி மேஜர் ரூட் கார்டு சிஇஜி ஃபஸ்ட் இன்வர்ஷன், இஜிசி இப்படி வாசிச்சா இது ஃபஸ்ட் இன்வர்ஷன், ஜிசிஇன்னு வாசிச்சா செகண்ட் இன்வர்ஷன். இப்போ இந்த ஃபஸ்ட் இன்வர்ஷன் செகண்ட் இன்வர்ஷன் ஞாபகம் வச்சுக்கணுமானா ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஓகே, நம்ம இது வாசிக்கிறப்போ இந்த ஃபஸ்ட் இன்வர்ஷன் எங்கே வாசிக்கணும், செகண்ட் இன்வர்ஷன் எங்கே வாசிக்கணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இட்ஸ் யுவர் விஷ். நீங்கள் இப்போ சி மேஜர் வாசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எங்கே இன்வர்ஷன் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட் இன்வர்ஷன் நீங்கள் பண்ணவங்களுக்கு தோணுனா ஃபஸ்ட் இன்வர்ஷன் பண்ணலாம், இல்லை நான் செகண்ட் இன்வர்ஷன் தான் இங்கே பண்ண செகண்ட் இன்வர்ஷன் பண்ணலாம். இட்ஸ் ஆல் அப் டு யூ. யார் வாசிக்கிறவங்களுடைய விருப்பத்தை சார்ந்தது. இந்த ஃபஸ்ட் இன்வர்ஷனை இங்கே வாசிக்கணும், செகண்ட் இன்வர்ஷனை தான் இங்கே வாசிக்கணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. சரியா, நம்ம சாங் போகிறப்ப நான் வந்து சொல்கிறேன், இட்ஸ் அப் டு யூ. நம்ம வாசிக்கிறப்ப சேஞ்ச் வேணும்னா தான், சேஞ்ச் இல்லாமல் சி மேஜர் ரூட் கார்டு மட்டுமே வாசிச்சோம்னா வாசிக்கலாம். இட்ஸ் நாட் அ சின், அது ஒன்றும் தப்பும் கிடையாது. இட்ஸ் நாட் ராங் ஆல்சோ. இஃப் யூ வாண்ட் சம் சேஞ்ச், இஃப் யூ வாண்ட் சம் இம்ப்ரூவைசேஷன், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், சி மேஜரே போகிறோம் கொஞ்சம் ஏதாவது சேஞ்ச் கொடுக்கலாமா, அதாவது ஏன்னா கார்டு மாறல ஆனால் சி மேஜர்லேயே தான் இருக்குது. அப்போ இந்த இன்வர்ஷன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அதே கார்டு தான், அதே நோட்டு தான். சரியா, சரி, ஓகே. ஸோ அப்போது 2 இன்வர்ஷன் தான் எல்லா மேஜர் கார்ட்ஸுமே வரும். ஸோ ஃபஸ்ட் இன்வர்ஷன் சொல்லும்போது ஃபஸ்ட்டு நோட்டு லாஸ்ட்டுக்கு போயிடும், சிஇஜி அப்படின்னா இந்த சி பின்னாடி போயிடும். செகண்ட் இன்வர்ஷன்னா இந்த இ பின்னாடி போயிடும். அப்போ இது செகண்ட் இன்வர்ஷன். ஃபஸ்ட் இன்வர்ஷன் இஜிசி இந்த காம்பினேஷன் வாசிக்கிறப்போ ஃபஸ்ட் இன்வர்ஷன், ஜிசிஇ இந்த காம்பினேஷன் வாசிக்கிறப்போ செகண்ட் இன்வர்ஷன். இதே போல் தான் லெஃப்ட் ஹேண்ட்லேயும். ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்டில் நம்ம அதிகமாக வாசிக்கிறப்போ அக்கம்பனிமெண்ட் போட்டு தான் வாசிப்போம். அதனால் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இன்வர்ஷன் வாசிக்கணுன்ற அவசியம் இல்லை, வாசித்தாலும் பெரிய நோ சேஞ்ச் அட் ஆல். இப்போ ரைட் சைடில் நம்ம வந்து இந்த இன்வர்ஷன் வாசிக்கிறோன்னா வித்தியாசம் இருக்குது. ஏன்னா லோ நோட்டு இப்போ சிங்கிறப்போ மிடில் சி வாசிப்போம். ஃபஸ்ட் இன்வர்ஷனில் அடுத்த ஆக்டேவ் சி, அப்போ சி கொஞ்சம் ஹையராக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் லெஃப்ட் ஹேண்டில் நம்ம அக்கம்பனிமெண்ட் போட்டு தான் வாசிப்போம் இல்லையா, ட்ரம்ஸு பேஸு கார்டுலாம் வரும். அந்த மாதிரி போட்டு நம்ம வாசிக்கும்போது லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் இன்வர்ஷன் கார்டு வாசித்தாலும் ரூட் கார்டு வாசித்தாலும் சேம் சவுண்டு தான். ஸோ லெஃப்டில் வந்து நம்ம வந்து இந்த ஒரு சேஞ்ச் இருக்காது. ஆனால் நமக்கு எது வசதியாக பிடிக்க இருக்குதோ அந்த மாதிரி இன்வர்ஷன் லெஃப்ட்லேயும் வாசிக்கலாம், வாசிக்கக்கூடாதுன்னு கிடையாது. இப்போ சிஇஜிக்கு பதிலாக இஜிசி நான் அந்த மாதிரி கார்டு பிடிச்சா எனக்கு வேறு கார்டு மாற்றுறது ஈஸியாக இருக்குன்னா தாராளமாக மாற்றிக்கலாம். ஸோ ஓகே, இது நம்மளுடைய விஷ் தான். நம்மளுடைய கம்ஃபர்டபுளாக எப்படி யூஸ் பண்ணுறோமோ நமக்கு இது ஈஸியாக இருக்கோ அது போல் லெஃப்ட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் லெஃப்ட்டில் நம்ம மாற்றும் பொழுது சேஞ்ச் இருக்காது. ஏன்னா அது ஆட்டோமேட்டடாக அந்த கார்ட்ஸ் வரனால மாறும். ரைட் ஹேண்டில் மாறும்பொழுது அது ஆக்டேவ் மாறுறதுனால அது லோவர் டோனாகவும் ஹையர் டோனாகவும் மாறத்துக்கு அதுவும் மாறும். சரி, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்குவோம். இப்போ கார்டு அப்படின்னா என்ன, ஒரு நோட்டுக்கு மேலே 2 அல்லது 3 4 இது போல் சேர்த்து அதை ஒரே நேரத்தில் வாசிக்கிறது தான் கார்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தனித்தனியாக நம்ம நோட்ஸ் வாசிக்கிறது மெலடி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கார்டு அப்படின்னு சொல்லும்போது கார்டு ஃபார்முலா என்ன, 1 3 5. இதுதான் மேஜர் கார்டுக்கு இதுதான் ஃபார்முலா, மேஜர் கார்டுக்கு இதுதான் ஃபார்முலா. அந்த 1 3 5ங்கிறது அந்த ஸ்கேலில் 1 3 5. இப்போ சி மேஜர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்கேலில் 1 3 5 அந்த நம்பரில் என்ன நோட்டு வருதோ அதுதான் வந்து சி மேஜர் கார்டு. நம்ம நோட் சீக்வன்ஸ் பார்த்தோம்.
அந்த CDEFG ABC 1 to 3 போடும்பொழுது நமக்கு 1ல் C, 3ல் E, 5ல் G. அப்போ CEG தான் ரூட் கார்டு. அப்போ ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன், செகண்ட் இன்வர்ஷன். ஓகே, ஸோ இந்த இன்வர்ஷன் வருதுல்ல, இந்த EGC, GCE, இதுக்கு ஃபிங்கர் நம்பர் வந்து உங்கள் விஷ் தான். இந்த நம்பர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் CEGக்கு மட்டும் ஃபிங்கர் நம்பர் வந்து இருக்கிறது நல்லது. என்ன நம்பர்னா 1, 2, 3. ஓகே, ஸோ மூணுக்குமே ஃபிங்கர் நம்பர் போட்டிருக்கேன். ரூட் கார்டுக்கு நீங்கள் இந்த 1 to 3 ஃபாலோ பண்ணுங்கள். இன்வர்ஷனுக்கு நான் 1, 2, 4, 1, 3, 5 போட்டிருக்கேன். இதுதான் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ரூட் கார்டு வந்து கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா சில பேர் வந்து CEG இருக்கா, இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், FN போட்டால் ஃபிங்கர் நம்பர், NN அதாவது நோட் நம்பர், NN போட்டால் நோட் நம்பர், அது நோட் சீக்வன்ஸ் நம்பர் 1, 2, 3, 4, 5, 7, 8. FN போட்டால் ஃபிங்கர் நம்பர். ஸோ குழப்பிக்காதீங்க. நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா NN போட்டிருப்பேன். ஓகே, NNனா நோட் நம்பர், C1, D2, E3, F4 அந்த மாதிரி நோட்டு கவுண்ட் பண்ணுற நோட் சீக்வன்ஸ் நம்பர். FN போட்டால் ஃபிங்கர் நம்பர். ஃபிங்கர் ஏற்கனவே வாசிச்சா உங்களுக்கு தெரியும் ஃபிங்கர் நம்பர்னா. ஓகே, ஸோ அப்போ C மேஜர் ரூட் கார்டு வந்து Cயில் 1 ஃபஸ்ட் ஃபிங்கர், அதாவது இந்த கட்டை விரல், Eயில் வந்து ஆள்காட்டி விரல், Gயில் வந்து 3வது விரல், பெரிய விரல், நீளமாக இருக்க விரல். ஸோ அது வாசிங்க. ஏன் வாசிங்க சொல்கிறேன்னா, இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, CEGக்கு வந்து C வந்து 1, Eக்கு வந்து 3, Gக்கு வந்து 5, 1, 3, 5 அந்த மாதிரி ஃபிங்கர் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணப்போ என்ன ஆகும்னா, நம்ம Gயில் 5வது லிட்டில் ஃபிங்கர் வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன். லிட்டில் ஃபிங்கர் வச்சுட்டோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம வேறு கார்டு சேர்க்கணும், இப்போ 6th வாசிக்கணும், 7th வாசிக்கணும் அப்படிங்கிறப்போ வந்து நமக்கு போகாது. நம்ம தான் முடிச்சிட்டோமே, Cயில் 1, Gயில் 5. அப்போ இந்த 1, 2, 3ன்னு பிடிக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம 6th கார்டு, 7th கார்டு, அடுத்த ஆக்டேவ் C கூட பிடிக்கலாம். அப்போ நமக்கு இன்னும் நிறையா பாசிபிலிட்டிஸ் வரும். நம்ம எவ்வளோ ஃபிங்கர் நம்ம ஃப்ரீயாக வச்சுக்கிறோமோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்ட்ரா நம்ம 6th, 7th கார்ட்ஸ் வாசிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் உண்டு. அதனால் ரூட் கார்டு வந்து கண்டிப்பாக இந்த ஃபிங்கர் நம்பரை ஃபாலோ பண்ணணும். இது கண்டிஷன், கட்டாயம். 1, 2, 3 ஃபிங்கர் நம்பர் தான் ரூட் கார்டுக்கு ஃபாலோ பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட் இன்வர்ஷன், செகண்ட் இன்வர்ஷனுக்கு இதே ஃபிங்கர் நம்பர் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேறு நம்பர் ஃபிங்கர் மாற்றினாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். சரியா, உங்கள் விருப்பம். ஓகே, ஸோ இது இப்படி இருக்கட்டும். நம்ம வந்து அந்த பியானோவில் உங்களுக்கு வந்து நான் சொல்லி காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ ஸ்க்ரீன் வந்திருக்கும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது என்ன, இப்போ கார்டு அப்படிங்கிறது என்ன, ஸோ நோட்ஸ் அப்படிங்கிறது என்ன. நோட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது மெலடி. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நோட்ஸ் வாசிக்கிறது பேர் என்ன, மெலடி அப்படின்னு சொல்லுவோம். சாங் நோட்ஸ் நம்ம வாசிப்போம், மெலடின்னு சொல்லுவோம். ஆனால் கார்டுன்னு சொல்லும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட 2, 3 அந்த மாதிரி இப்படி வாசிக்கிறது, இப்படி வாசிக்கிறது, இப்படி வாசித்தாலும் சரி, இப்படி வாசித்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி 2 அல்லது 2க்கு மேற்பட்ட 3, 4 இது போல் வாசிக்கிறப்ப கார்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ மறந்துக்கூடாது இந்த மாதிரி. ஸோ தனித்தனியாக நோட்ஸாக வாசிக்கிறது மெலடி. ஸோ இந்த மாதிரி வாசிக்கிறது கார்டுன்னு சொல்லுவோம். இதை ஹார்மனி அப்படின்னு. ஹார்மனினா சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ 3 கீஸை சேர்ந்து வாசிக்கிறதுனால ஹார்மனி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கார்டு ஃபார்முலா சொல்லும்போது 1, 3, 5. இப்போ C மேஜர் அப்படின்னா C1, D2, E3, F4, G5, E6, D7. இந்த C 8ன்னு சொன்னால் இல்லை 1ன்னு சொல்லலாம். 8. அப்போ 8க்கு அப்புறம் இந்த மாதிரி போதே, அதெல்லாம் என்ன கவுண்டிங்னா 8க்கு அப்புறம் 9, 10, 11, 12 நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா, ஓகே. இப்போ 1, 3, 5 தான். 1, 3, 5 கார்டில் சேர்ந்து வாசிக்கும். ஸோ கார்டு வாசிக்கிறப்ப என்னென்னா, நம்ம இந்த 3 சேர்ந்து கரெக்டாக ஆப்டாக
அட் அ டைமில் ப்ரெஸ் பண்ணணும். அதாவது சிங்கிள் சவுண்டாக வரணும், 3 சவுண்டாக வரக்கூடாது. சரியா? போகலாம், அப்படி வரக்கூடாது, அப்படி வரக்கூடாது. ஒரே டைம். ஓகேவா? ஸோ அது மாதிரி ஒன் சவுண்டு வர மாதிரி ஒரே டைமில் 3 ப்ரெஸ் பண்ணணும். ஸோ பிகினிங்கில் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், அதை தனித்தனியாக அப்படி வரலாம், பரவாயில்ல. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் மைண்டில் வச்சுக்கோங்க, 3 ப்ரெஸ் பண்ணும்பொழுது அது கரெக்டான டைமில் சிங்கிள் சவுண்டாக அவுட்புட் நமக்கு வரணும். ஸோ அதுதான் நம்முடைய வந்து அது என்ன சொல்கிறது, கோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது 1 3 5 சொல்லும்போது இதுதான் ரூட் கார்டு. சிஇஜிங்கிறது ரூட் கார்டு. ஸோ ஃபஸ்ட் இன்வர்ஷன் நம்ம என்ன வச்சிட்டோம், இந்த சி இருக்கு இல்லையா, லோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் ஆக்டேவ் வச்சுக்கோங்க. இந்த சி வாசிக்காம இந்த சி அடுத்த ஆக்டேவ் சி, சிஇஜி ரூட் கார்டு, இந்த சி இல்லாம இந்த சி. அப்போ இது ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன், இஜிசி, இஜிசி, இது ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன். இப்போ இந்த இ பதிலா இந்த இ, ஓகே, இந்த இக்கு பதிலா அடுத்த ஆக்டேவ் ஜிசிஇ வந்து. அப்போ ஜிசிஇ வாசிச்சா செகண்ட் இன்வர்ஷன். ஓகே, இது செகண்ட் இன்வர்ஷன். ஸோ திரும்ப சொல்கிறேன், சிஇஜி 1 3 5, இது ரூட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் சொல்லும்பொழுது இந்த சி விட்டுட்டு அடுத்த ஆக்டேவ் சி, கொஞ்சம் ஹையர் சி, ஹையர் ஆக்டேவ் சி, இஜிசி, இது ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன். ஸோ இப்போ இந்த இ விட்டுட்டு அடுத்த ஆக்டேவ் செகண்ட், அதாவது ஹையர் ஆக்டேவ். இது வந்து இன்வர்ஷன் 2, செகண்ட் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சி மேஜர் ரூட் கார்டு, ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன், செகண்ட் இன்வர்ஷன். சரியா? ஸோ வாசிக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து சிங்கிள் சவுண்டாக வர மாதிரி நமக்கு வரணும். சரியா? ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சி மேஜர் பார்த்துருக்கோமா, நெக்ஸ்ட் வந்து டி மேஜரும் பார்க்கலாம். கார்டு. ஸோ டி மேஜர் கார்டு ஃபார்முலா என்ன, அதே தான் 1 3 5. அப்போ எப்படி நம்ம இது 1 3 5 எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம டி மேஜர் ஸ்கேல் எழுதிக்கிட்டு ஏற்கனவே எழுதியிருந்தோம்னா அதில் பார்த்து கூட நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ டி மேஜர் ஸ்கேல் தான் டிஇ, எஃப் ஷார்ப், ஜிஏ, பி, சி ஷார்ப், டி. ஸோ இதில் வந்து நோட் சீக்வன்ஸ் நம்பர் ஆர் நோட் நம்பர் பார்க்குறப்ப டி1, இ2, எஃப் ஷார்ப் 3, ஜி 4, ஏ 5, பி 6, சி ஷார்ப் 7, டி 8. ஓகே, ஸோ டி1ல் அப்படியே வரிசையாக போகும், 8க்கு அப்புறம் 9 10 போகும். நம்ம கார்டு போகிறவே இப்போ இந்த 9 10 11 சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, கார்ட்ஸ் சில பேர் வாசிப்பாங்க. நான் முதல்ல கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் படிக்கும் பொழுது, ஸோ நான் கீபோர்ட் கற்றுக்கிட்டப்போ எனக்கு சார் வந்து சொல்லிக் கொடுத்தவர் ஃபுல்லாக சொல்லித்தரல, கொஞ்சம் தான் எடுத்தார். ஸ்கேல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுதே ஒரு 1.5 மாதம் 2 மாதம் தான் நான் போயிருப்பேன். வாரத்துக்கு 1 கிளாஸ் 2 கிளாஸ் அது போல். அவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார். அப்புறம் என்னாச்சுன்னா, கற்றுட்டு இருக்கிறப்ப எங்கள் வீட்டில் வந்துட்டு ஃபீஸ் வாங்கிடுவார். அடுத்த கிளாஸே வந்து அடுத்த மாதத்துக்கு ஃபீஸ் இல்லை, அட்வான்ஸ் கொடுங்க, எனக்கு தேவை இருக்குன்னு கேட்பார். அப்போ கேட்டுட்டு என்ன பண்ணார், போய் குடிப்பார், ரொம்ப குடிப்பார். நல்ல மியூசிஷியன் தான், ரொம்ப குடிப்பார். ரசிக்கப்படாத மனுஷன் அவர். அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தான் 1.5 மாதம் நேரத்தில் ஒரு 8 கிளாஸ் 10 கிளாஸ் தான். ஸோ அந்த மாதிரி போயிட்டு வந்து முடிச்சாச்சு. ஸோ அதனால் கார்டெலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. அப்புறம் சர்ச்சில் அப்படி இப்படின்னு தெரிஞ்ச அண்ணன்கள்கிட்ட கேட்டு ஆளாகி நிறைய பேர்ட்ட கற்றுட்டது தான். ஸோ அப்படி கற்று வாசிச்சது. அப்போ அந்த கார்டு வந்து முதல்ல நான் யூடியூப்பில் 9th கார்டு, 10th கார்டு, 11th கார்டு, 12th கார்டுனா ஐயோ என்னடா இது கார்டுன்னு, 9th கார்டுங்கிறாங்க, 10th கார்டுங்கிறாங்க, 11th 12th 13th ஒருத்தர் வாட்சி காமிக்கிறார். எனக்கு ஒன்றும் மண்டையில் ஓடல. நமக்கு 6th 7th தெரியாது, 5th 6th 7th கார்டே தெரியாது. ஒன்று 9th 12th இன்னும் போயிட்டே இருக்கிறாருன்ட்டு விட்டுட்டேன், இது பண்ணல. அப்புறம் கொஞ்சமாக ப்ராப்பராக லேர்ன் பண்ணும்போது அங்கே தேடி இப்போ நோட் சீக்வன்ஸ் அப்படின்றப்போ 1 2 3 4 5 7 8 9 10 11 12ன்னா அப்புறம் தான் தெரியுது, அட பாவிகளா, இது டி 8, அடுத்த இ வந்து 9, அப்போ அந்த ஈயை சேர்த்து பிடிச்சிட்டா 9th கார்டு. அப்போ அடுத்து 10 போதா, எது 10 இருக்கோ 10 அந்த நோட்டை சேர்த்து பிடிச்சா 10th கார்டு. ஸோ அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால் சில விஷயம் நிறைய நேரம் வந்து என்ன சொல்கிறேன், சிம்பிளான விஷயத்த ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ரொம்ப சிம்பிள் தான், அது ஏன்டா அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக பயங்கரமாக
சொல்கிறேன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்குது. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ 8க்கு அப்புறம் 9, 10, 11, 12 நம்ம கார்ட்ஸ் போகிறப்ப பார்ப்போம், இன்னும் என்னென்ன கார்ட்ஸ் இருக்குது வாசிக்கிற பார்ப்போம், அந்த 10th 11th 12ங்கிறதெல்லாம். சரி, அப்போது ரூட் கார்டு அப்படின்னு சொல்லும்போது 135. இப்போ டி மேஜரில் 135 என்ன? 1ங்கிறது டி, 3ங்கிறது எஃப் ஷார்ப்பு, 5ங்கிறது ஏ. அப்போது டி எஃப் ஷார்ப் ஏ தான் டி மேஜர் கார்டு. டி மேஜர் ஸ்கேல்லேருந்து 135 நம்ம எடுத்தோம்னா டி மேஜர் கார்டு நமக்கு கிடைக்கும். டி எஃப் ஷார்ப் ஏ தான் டி மேஜர் கார்டு, ட்ரையாட் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஃபிங்கர் நம்பர் சொல்லும்போது 1 2 3 தான் வாசிக்கணும். நோட் நம்பர் 135, ஃபிங்கர் நம்பர் 1 2 3. சரிங்களா? ஓகே. ஸோ இதுக்கு நம்ம 2 இன்வெர்ஷன் பார்ப்போம். ஸோ ரூட் கார்டு இப்போ பிக்சரில் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் பிக்சரில் டி எஃப் ஷார்ப் ஏ. ஓகே, ஸோ 135 இது வந்து நோட் நம்பர். ஸோ ஃபஸ்ட் இன்வெர்ஷன் அப்படிங்கிறப்ப வந்து இந்த டி வந்து என்ன ஆயிரும்? அடுத்த ஆக்டேவுக்கு போயிடும். ஸோ அதே ஃபார்மேட் தான். ஏற்கனவே நம்ம சி மேஜர் ஸ்கேல்ஸ்லாம் பார்த்துருக்கனால உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டி இருக்கா, இந்த டி இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் ஆக்டேவ் டி அப்படின்னா அடுத்து ஹையர் ஆக்டேவ் டி வாசித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் இன்வெர்ஷன். அப்போது டி எஃப் ஷார்ப் ஏ அப்படிங்கிறது ஃபஸ்ட் இன்வெர்ஷனில் எப்படி மாறுது? எஃப் ஷார்ப் ஏ டி அந்த காம்பினேஷனில் வருது. ஓகே, ஸோ அப்போது 351 ஆர் 358 கூட சொல்லலாம். ஓகே, அதே போல் செகண்ட் இன்வெர்ஷன் என்னாகும்? எஃப் ஷார்ப் ஏ டிங்கிறது ஃபஸ்ட் இன்வெர்ஷன். அப்போ இந்த எஃப் ஷார்ப்பை தூக்கி கடைசியில் போட்டுட்டோம் அப்படின்னா டியும் எஃப் ஷார்ப் பின்னாடி போயிடும். அப்போ ஏலேருந்து ஏ ஃபஸ்ட்டு வந்துடும். ஏ டி எஃப் ஷார்ப் அப்படிங்கிறது செகண்ட் இன்வெர்ஷன். ஸோ டி எஃப் ஷார்ப் ஏங்கிறது ரூட் நோட்டு. டியை தூக்கி பின்னாடி போட்டுட்டு எஃப் ஷார்ப் முதல்ல வந்துடும். எஃப் ஷார்ப் முதல்ல வந்துடும். ஏ டி அப்படி வந்தால் ஃபஸ்ட் இன்வெர்ஷன். அடுத்ததில் எஃப் ஷார்ப்பையும் பின்னாடி போட்டோம் அப்படின்னா ஏ முதல்ல வந்துடும். அப்போ ஏ டி எஃப் ஷார்ப் அப்படிங்கிறது செகண்ட் இன்வெர்ஷன். ஸோ ஃபஸ்ட் இன்வெர்ஷன் எஃப் ஷார்ப் ஏ டி, செகண்ட் இன்வெர்ஷன் ஏ டி எஃப் ஷார்ப். ஸோ ஃபிங்கர் நம்பர் இதுக்குமே என்னது? இந்த இன்வெர்ஷனுக்கு ஆஸ் யூ விஷ் நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் ரூட் கார்டுக்கு 1 2 3 ஃபிங்கர் நம்பர் தான் வாசிக்கணும். அதை நான் யாரும் மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இதில் 3மே இருக்குது. ரூட் கார்டு, ஃபஸ்ட் இன்வெர்ஷன், செகண்ட் இன்வெர்ஷன். ஓகே, அடுத்து ஒன்று மட்டும் பார்த்தலாம். சி ஷார்ப் ஆர் டி ஃப்ளாட். ஓகே, ஸோ அதே தான் 135 ஃபார்முலா. டி ஃப்ளாட் மேஜர் ஆர் சி ஷார்ப் மேஜர் எந்த நோட் வேணால் போட்டுக்கலாம். எந்த நோட் போட்டாலும் சேம் கீஸ் தான். ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் நேம்ஸ்க்காக நான் போட்டேன் ஃப்ளாட் வேணுறதுக்காக. ஓகே, ஸோ டி ஃப்ளாட் மேஜர்னா டி ஃப்ளாட், இ ஃப்ளாட், எஃப், ஜி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி, டி ஃப்ளாட். ஓகே, ஸோ அப்போது இதில் 135 அப்படின்னு சொல்லும்போது 1 டி ஃப்ளாட், 3 எஃப், 5 ஏ ஃப்ளாட். ஸோ டி ஃப்ளாட்டு, எஃப், ஏ ஃப்ளாட் அப்படிங்கிறது தான் டி ஃப்ளாட் மேஜர் கார்டு. சி ஷார்ப் மேஜர் கார்டுனா இதே டி ஃப்ளாட்டுக்கு பதிலாக சி ஷார்ப், எஃப்க்கு பதிலாக இ ஷார்ப்னு வரும் நினைக்கிறேன். ஏ ஃப்ளாட்டுக்கு பதிலாக என்ன ஜி ஷார்ப். ஓகே, ஜி ஷார்ப்னு வரும். அப்போது சி ஷார்ப்பு, இ ஷார்ப்பு, ஜி ஷார்ப் அப்படின்னு வரும். ஷார்ப்பில் போட்டால் அதே வாசிக்கிறப்ப வித்தியாசம் அதே தான். ஜஸ்ட் நம்ம ரைட் பண்ணும் பொழுது நமக்கு இந்த டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஷார்ப் ஃப்ளாட்டுங்கிறது வித்தியாசம் மாதிரி தெரியும். அது வித்தியாசம் இல்லை, சேம் கே தான் சொல்கிறோம், 2 பேர் இருக்கனால. ஸோ டி ஃப்ளாட், எஃப், ஏ ஃப்ளாட். ஸோ ரூட் கார்டு டி ஃப்ளாட், எஃப், ஏ ஃப்ளாட்டு. ஃபஸ்ட் இன்வெர்ஷன் என்ன ஆகும்? இந்த டி ஃப்ளாட் பின்னாடி போயிடும். அப்போ எஃப் முதல்ல வந்துடும். ஓகே, அப்போ எஃப், ஏ ஃப்ளாட்டு, டி ஃப்ளாட் இது ஃபஸ்ட் இன்வெர்ஷன். அப்போ செகண்ட் இன்வெர்ஷன் என்ன ஆகும்? இந்த எஃப் பின்னாடி போயிடும். அப்போ ஏ ஃப்ளாட்டு முதல்ல வந்துடும். அப்போ ஏ ஃப்ளாட்டு, டி ஃப்ளாட்டு, எஃப் அப்படிங்கிறது செகண்ட் இன்வெர்ஷன். ஸோ ஃபஸ்ட் இன்வெர்ஷன் எஃப், ஏ ஃப்ளாட்டு, டி ஃப்ளாட். செகண்ட் இன்வெர்ஷன் ஏ ஃப்ளாட்டு, டி ஃப்ளாட்டு, எஃப். ஃபிங்கர் நம்பர் எப்போதும் போல் ஆஸ் யூ விஷ். ஆனால் ரூட் கார்டுக்கு 1 2 3 ஃபிங்கர் நம்பர் தான் யூஸ் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ மீதி இருக்கிற ஸ்கேல்ஸ் வந்து ஹோம்ஒர்க். ஓகே, இந்த எத்தனை இருக்குது? இப்போ நம்ம 3 பார்த்துருக்கோம். 12ல் 3 போச்சுன்னா 9. ஸோ 9மே ரைட் பண்ணணும். ரைட்டிங்கில் எழுதி எனக்கு பர்சனலாக அனுப்பணும். ஓகே, ரைட்டிங் வந்து எப்போதுமே பர்சனலாக தான் அனுப்பணும். வீடியோ ப்ளே பண்ணுறது 12மே நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், சரியா? ஏன்னா இப்போ ஸ்கேல் வந்து நம்ம இந்த ஷார்ப்புங்கிறப்போ ஷார்ப் ஸ்கேல்லாம் நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். அதனால்
ஆனால் வாசிச்சுக்கோங்க, எனக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு. ஆனால் கார்டு அப்படி இல்லை, நம்ம எல்லா கார்டும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய இம்ப்ரூவைசேஷன் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரூவேஷன் வேணாங்க, 3 கார்டு போதும், அதிலே பாட்டு வாசிக்கணும்னா வாசிக்கலாம். ஒரு பாட்டுக்கு 3 கார்டு தாராளமாக போதும், வாசிச்சு முடிக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. பட் இம்ப்ரூவைஸ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நல்லா வாசிக்கணும். அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து எல்லா கார்டும் வாசிச்சு தான் ஆகணும். சரிங்களா? அப்போ நல்லா வாசிக்கணும், நல்லா சூப்பராக வாசிக்கணும், சும்மா ஏன்னா இது போதும் அப்படி இல்லாமல் ஐ வாண்ட் டு ப்ளே வெல், ஐ வாண்ட் டு ப்ளே பெட்டர், ஐ வாண்ட் டு இம்ப்ரூவைஸ் த கார்ட்ஸ் அப்படின்னு அந்த விஷயம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், 12மே வாசிக்கணும். அதனால் எல்லாருமே என்ன பண்ணணும்னா வாசிக்கிறப்ப 12 மேஜர் கார்டும் இன்வெர்ஷனோட ப்ளே பண்ணணும். எக்ஸசைஸ் வீடியோ உங்களுக்கு இருக்கும், பிரதர் யூஜின் சென்ட் பண்ணுவாங்க. டவுட்டை தான் நீங்கள் குரூப்பில் கூட கேளுங்க. இந்த எக்ஸசைஸ் வீடியோ வந்து சரிங்களா? எக்ஸசைஸ் வீடியோ இந்த மாதிரி விஷயம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எனக்கு ஐடியா இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து நம்ம கிளாஸஸே இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட ஆயிரும். இதுமாதிரி ஸ்பீடாக தான் வர்றோம் கடன். அப்போ அதெல்லாம் பார்க்க இன்னும் நமக்கு டைம் வேணும். அது இல்லாமல் இப்போ என்கிட்ட கீபோர்டு இல்லை, அதனால் இப்போ இந்த ஜஸ்ட் ஒரு என்ன சொல்ல ஸ்க்ரீன் ஷேர் மாதிரி அந்த இருக்கிற விஎஸ்டி மாதிரி பியானோ தான் போட்டுட்ருக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்படியே கீபோர்டு இருந்தாலும் டைம் நமக்கு முக்கியமாக வேணும். அதனால் வீடியோ உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் ஈஸியாக புரியுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸசைஸ் வீடியோவை பாருங்கள், ஒன்று பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படி டவுட் இருந்ததுன்னா நீங்கள் குரூப்பில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி, அப்போ ஹோம்ஒர்க்கில் 9 மேஜர் கார்ட்ஸும் ஃபஸ்ட் இன்வெர்ஷன், செகண்ட் இன்வெர்ஷன், அது போல் 2 இன்வெர்ஷனும் எல்லா கார்டுக்கும் எழுதுங்க. அதே போல் 12 மேஜர் கார்டும் வாசிக்கணும். எப்படி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எப்படி வாசிக்கணும் எக்ஸசைஸ் வீடியோவை பாருங்கள், டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போது வந்து இந்த லெசனில் இன்றைக்கி சொன்ன விஷயங்களை வந்து உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இப்போ வந்து கேட்கலாம். ஓகே. ஸோ ஓகே, நான் வந்து ஃபேன் வந்து நான் ஆன் பண்ணுறேன். ரொம்ப இதாக இருக்குது, கொஞ்சம் சவுண்ட் வந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள் பிரதர், யாரோ கொஸ்டின் கேட்டிங்களே? பிரதர், இந்த கார்ட்ஸ் வந்து டி ஃபிளாட் கார்டு நம்ம சொன்னீங்கல்ல, ஆமாம், அது வந்து நம்ம சி ஷார்ப்பா நம்ம எழுதணுமா இல்லை டி ஃபிளாட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணுமா? நல்ல கொஸ்டின். ஏதாவது ஒன்று எழுதுங்க போதும், சி ஷார்ப் ஆர் டி ஃபிளாட் அப்படின்னு எழுதுங்க. சி ஷார்ப்னாலும் ஓகே தான், அப்படி எழுதினாலும் ஓகே தான். ஓகே தான். சரிங்க சார். நம்ம ஸ்கேல்ஸ் மட்டும் 2 எழுதியிருப்போம், ரிலேட்டிவ் மைனருக்காக எழுதியிருப்போம். ஓகே. ஸோ என்ன பண்ணும், இல்லாட்டி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஃப்ளாட்டுமே எழுதலாம். எதுக்கு சொல்கிறேன்னா ரிலேட்டிவ் கார்டு வருது இல்லை, நமக்கு ரிலேட்டிவ் புரிஞ்சிருச்சு, எனக்கு ரிலேட்டிவ் சிம்பிளாக புரியுதுங்கிறப்ப நமக்கு வேண்டாம். பட் ரிலேட்டிவ் சப்போஸ் வந்து இப்போ சில பேருக்கு இப்போ ரொம்ப என்ன சொல்கிறது, 2 பேர் வந்து 10 years அது மாதிரி லெசன்ஸ் இருக்கிறீங்க, பிகினர்ஸாக இருந்துறீங்க, எனக்கு வந்து ரிலேட்டிவ் கார்ட்ஸும் புரியணும் அப்படின்னா நீங்கள் 2மே எழுதிக்கலாம், ஷார்ப்பும் எழுதிருங்க, ஃப்ளாட்டும் எழுதிருங்க. அப்போது வந்து இந்த ரிலேட்டிவ் கார்ட்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக சார். ஸோ மற்றபடி ஏதாவது ஒன்று எழுதினாலே போதும். ஓகே. சஸ்பெண்டட் கார்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சஸ்பெண்டட் கார்ட்ஸ் நான் சொன்னது போல் இம்ப்ரூவைசேஷன் தான் நல்லாயிருக்கும். சஸ்பெண்டட் கார்டு நானுமே வந்து யூஸ் பண்ணுவேன், வாசிக்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சஸ்பெண்டட் கார்ட்ஸ் அப்படிங்கிறது சின்ன வித்தியாசம் தான், ரொம்பலாம் கஷ்டமான கார்டு, ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே வித்தியாசமான ஒரு என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபீலை வந்து சஸ்பெண்டட் கார்ட்ஸ் வந்து கொடுக்கும். நம்ம சாங் வாசிக்கிறப்ப நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. சரியா? அந்த சாங் போகிறப்ப பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்டு ஃபிங்கர் நம்பர் சொல்லலையோ? ஓகே. முடிக்கலாம். ஓகே. ஸோ லெஃப்ட் ஹேண்டில் ஃபிங்கர் நம்பர் நான் சொல்ல, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வாசிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக வாசிச்சுருங்க. ஓகே. ஸோ ரூட் கார்டு ஃபஸ்ட் வெர்ஷன் செகண்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணி தான் ஃபுல் சாங் ப்ளே பண்ணணுமா? இல்லை, நான் 3 கார்டுன்னு சொன்னது வேறு 3 கார்டு. இப்போ நம்ம இந்த இன்வெர்ஷனுங்கிறது வேறு கார்டு இல்லை, சிஇஜிங்கிறது தான். ஜஸ்ட்டு சி அங்கிட்டு போடுறோம், இஏ தூக்கிட்டு போகிறோம், இன்வெர்ட் பண்ணுறோம். இது ஒரு கார்டு தான், சி மேஜர் கார்டு இன்வெர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ நான் சொல்கிறது இப்போ நம்ம வந்து கார்டு வாசிக்கிறோமா, கார்டு இன்வெர்ஷன் பார்க்குறோம்.
இப்போ மைனர் இன்வர்ஷன் பார்ப்போம். பார்த்து முடிச்சுட்டு கார்டு ப்ரோக்ரஷன் பார்ப்போம். கார்டு ப்ரோக்ரஷன்னா என்னதான், ஒரு பாட்டில் எந்தெந்த கார்டெலாம் வருது, ப்ரோக்ரஸ் ஆகுது. அப்போ சி மேஜருக்கு என்னென்ன கார்டெலாம் வரும், அப்போ வேறு 2 கார்டு வரும். சி மேஜர் வேறு ஒரு 2 மேஜர் வரணும்னு வச்சுக்கோம். அந்த 3 கார்டு தான் ஒரு பாட்டுக்கு போதுமானது. இப்போ நம்ம வாசிச்ச சி மேஜர் இது ஒரு கார்டு தான். இன்வர்ஷனுங்கிறது வேறு சேஞ்ச் ஆஃப் கார்டு இல்லை, சேஞ்ச் ஆஃப் த பிளேஸ்மெண்ட்டு தான். அந்த நோட்டை தான் இன்வெர்ட் பண்ணுறோம். சரிங்களா சார், அது குழப்பிக்க வேண்டாம். கார்டு ப்ரோக்ரஷன் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். ஓகே, வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? பிரதர், அசைன்மெண்ட் வந்து நம்ம ஒரே ஃபிங்கர் போதும், ரைட் ஹேண்ட் மட்டும் போதும் தானே? ஓகே, நான் அதை வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கார்டு வாசிக்கிறப்ப லெஃப்ட்டு சேர்த்து தான் வாசிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு வாசித்து அனுப்புறது. ஓகேங்களா? ஏன்னா ரைட் ஹேண்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் வாசிக்கிறப்ப அந்த அக்கம்பனிமெண்ட் கீபோர்டில் அந்த ட்ரம்ஸ் இதோட சேர்த்து தான் வாசிப்போம். அப்போது ரைட்டும் லெஃப்ட்டும் சேர்ந்த வீடியோ தான் எனக்கு நீங்கள் அனுப்பணும். அதை நான் வந்து நாளைக்கு நான் குரூப்பில் கிளியராக ஒரு மெசேஜ் போடுறேன். சரி, எப்படி வாசிச்சு அனுப்பணும்னு. என்னால் முடிஞ்சால் நான் ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். இப்போ நான் வந்து என்னோட ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கேன். இங்கே ஒரு கீபோர்டு இருக்குது. ஸோ நான் அந்த கீபோர்டில் நாளைக்கு கூட ரெக்கார்ட் பண்ணி நான் குரூப்பில் போடுறேன். சரியா? ஸோ அந்த அனுப்புகிற அசைன்மெண்ட் நான் கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகே, நல்ல கொஸ்டின் தான் கேட்டீங்க. சஸ்பெண்டட் கார்டு வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு சில கொஞ்சம் கற்றுக்கிட்டனால சொல்கிறேன். பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்லும்பொழுது ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். புரியலன்னா நம்ம பொறுமையாக பார்ப்போம். சரியா? ஸோ சஸ்பெண்டட் கார்டு அப்படின்னா இப்போ நம்ம சிஇஜி இது வந்து ஓகேவா? ஸோ ரூட் கார்டுன்னு சொல்லுவோம். சஸ்பெண்டட் கார்டில் 2 இருக்குது. சஸ்பெண்டட் 4th, சஸ்பெண்டட் 2nd 2. அப்போ அதை என்ன சொல்லணும்னா sus2 அப்படின்னு சொல்லுவோம், sus4 அப்படின்னு. இந்த 2, 4ங்கிறது என்னென்னா, நான் நோட் சீக்வன்ஸ் நம்பர் சொன்னேன்ல, அதே நம்பர் தான். ரொம்ப ஈஸி. அந்த நோட் சீக்வன்ஸ் நம்பரை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ இந்த சிஇஜி 135 அப்படிங்கிறது ரூட் கார்டு. sus2னா என்ன வரும்? 125. ஓகே, 125. sus4 அப்படின்னா 145. இந்த சேஞ்ச் தான். இப்போ நான் சிந்தேஷாவில் காட்டுறேன் பாருங்களேன். நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா ஸோ பிகினர்ஸ் இருந்தீங்க, இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீபோர்ட் கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து திரும்ப நம்ம பொறுமையாக நம்ம போகும்போது நான் சொல்லுவேன். சரியா? ஓகே, ரூட் கார்டு அப்படின்னு சொல்லும்போது இது ரூட் கார்டு. sus2 அப்படின்னா இது 3 இருக்கு இல்லையா, இது 3 போல 2 125. நல்ல வித்தியாசத்துக்கு அதே போல sus4னா 4. ஓகே, நான் லேப்டாப் கீபோர்டில் தான் வாசிக்கிறேன். அதனால் இந்த சிஎஃப்ஜின்னா எஃப்ஓ 2 சேர்ந்து வரல, அதனால் தனித்தனியாக வாசிக்கிறேன். ஓகே, 1 4 5 இது முனி வாசிச்சா sus4. இப்போ சாங் வாசிக்கிறப்போ சி மேஜர் வாசிக்கிறோமா, சி மேஜர். ஸோ இதே போல தான் டி மேஜர் எல்லா மேஜர் கார்டுக்குமே வரும். சரிங்களா? ஸோ அப்போ சஸ் கார்டு அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கிரிட்டிக்கலாக ஒன்றும் கிடையாது. sus2 அப்படின்னு சொல்லும் பொழுது 1 2 5 அப்படின்னு வரும். sus4 சொல்லும்போது 1 4 5. நம்ம இன்னும் சாங் போகிறப்ப நம்ம இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதை வாசிக்கிறப்ப நல்ல சாங்கோட போகிறப்ப உங்களுக்கு தெரியும் வித்தியாசம். வெறுமன கார்டாக வாசிக்கிறதுக்கும் சாங்கோட வாசிக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அது கொடுக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்ன சேஞ்ச் தான் இல்லையா, 135 125 145. ஆனால் சாங் வாசிக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனல் கார்டு மாதிரி இருக்கும். உண்மையில் நல்ல கார்டு தான். நான் எப்பொழுதுமே சஸ் கார்டு யூஸ் பண்ணுவேன். நிறையா பேர் சஸ் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சாங் போகும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி, வேறு யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அட்டெண்டன்ஸ் போடாதவங்க இருந்தீங்கன்னா மறந்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் போட்டுருங்க. ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா வேண்டாம். ஓகேவா? சொல்லுங்கள் சிஸ்டர். சிஸ்டர் மெர்சி சிஸ்டர், ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்கள். ஓகே, வேறு கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லை நம்ம டைம் ஆயிடுச்சு, நம்ம முடிச்சிடலாம்.
ஓகே. ஸோ நம்ம கிளாஸஸ் வந்து உங்களுக்கு தெரியும் 5 மாதம் தான். நம்ம வேகமாக கவர் பண்ணிடுவோம். ரொம்ப ஸ்பீடாக தான் போகிறோம். ஸோ கவர் பண்ணிடுவோம். ஆனால் ஃபுல் நமக்கு நோட்ஸ் எடுக்கிறது, நம்மளா நோட்ஸ் வாசிக்கிறது, நோட்ஸ் கண்டுபிடிக்கிறது, இன்ட்ரோ, இன்டர்லோடு, இதுக்கு நம்ம டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ 5 மந்த்ல கண்டிப்பாக. ஆனால் ஒரு 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 உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கிடச்சிடும். எப்படி இன்ட்ரோ வாசிக்கிறது, எப்படி பாட்டுக்கு ஒரு நோட்ஸ் எழுதுறது, கார்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி டைமிங்கில் எழுதுறது, இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். பேசிக் ஃபவுண்டேஷன். ஓகேவா? ஸோ நம்ம கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் முடிச்சிருக்காங்களா, அதோட பேட்சோட கீபோர்ட் கிளாஸ்னு ஒரு அந்த நேமோட உங்களை நான் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து தொடர்ந்து சில கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்து இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸசைசஸோ இல்லை எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, இன்ட்ரோ வாசிக்கிறது, இது போல் விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து எடுப்போம். சரிங்களா? நான் அதையும் சொல்லிடுறேன். ஸோ அப்போ இது ஆனால் இதில் உங்களுக்கு கோர்ஸில் கண்டிப்பாக ஒரு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு வந்து உங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகே. ஸோ யாருக்கா கொஸ்டின்ஸ் தான் கேட்கலாம், இல்லை நான் ப்ரேயர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, ஓகே. ஸோ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்புறமேட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் இங்கே தாராளமாக குரூப்பில் கேளுங்க. நான் நாளைக்கு வந்து கண்டிப்பாக அந்த எக்ஸசைஸ் வீடியோ பண்ணி போடுறேன். அப்படி காலையில் ஒரு 9 மணிக்குள்ளே நான் போட்டுறேன். அப்படி போடலன்னா குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. சரிங்களா? இது மாதிரி ரிமைண்ட் மாதிரி பண்ணி விடுங்க. எக்ஸசைஸ் ஒரு வீடியோ பண்ணி போடுறேன்னு சொன்னீங்களே, சப்போஸ் மறந்துட்டேன்னா 9 மணி வரைக்கும் பாருங்கள். 9 மணிக்கு வரலன்னா யாராவது ஒருத்தர் ஒரு மெசேஜ் போட்டுவிடுங்க, நான் பண்ணி அனுப்பிடுறேன். சரிங்களா? ஓகே. நம்ம ப்ரேயர் பண்ணி நிறைவேற்றுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அப்பா, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக, சகோதர சகோதரிகளாக நாங்கள் இந்த வேலையில் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒரு சில காரியங்கள் இந்த கீபோர்டு, இந்த மியூசிக் கற்றுக்கொள்ள பிரயாசப்பட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் வரைக்கும் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நாள் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நீ எங்களோடு கூட இருங்க. நாங்கள் இதெல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு உண்மை பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் ஆராதிக்கும் பொழுது, எங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது, பாடும் பொழுது, சபையாக கூடி உண்மை பாடும் பொழுது, நாங்கள் அதை நேர்த்தியாக வாசிக்க, ஆண்டவரே உம்முடைய நாம் மகிமைக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பாடி மகிழ்ந்திருக்க, நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்கென்று செய்ய நீங்கள் கிருபை செய்யுங்க. அதனால் நாங்கள் தாழ்த்தி போட்டுக்கிறோம். எல்லாரும் இந்த கிளாஸில் கலந்து கொண்டிருக்கிற எல்லாரும் உங்கள் பாடல்கள் எழுத, இந்த நோட்ஸ் கண்டுபிடிக்க, வாசிக்க, நேர்த்தியாய் வாசிக்க, தொடர்ந்து இன்னும் வளர வேண்டிய ஞானத்தையும் கிருபைகளையும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஆசீர்வாதிங்க. நாங்கள் கடந்து செல்லும்பொழுது உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.